ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேத்தி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 200 இலவச மின்சாரம் பத்தி வைஷாலி தனிகா அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோ பேசி போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, காயத்ரி தனிகா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டுல எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ண நீ வந்து பாத்தியா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அது அவங்க சிஸ்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வைஷாலி தனிகான்னு போட்டிருக்காங்க, இவங்க காயத்ரி தனிகான்னு போட்டிருக்காங்க. அதனால சிஸ்டர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல யாருன்னு. உங்களுக்கு ஒன்னு தெரியலனா ஷட் யுவர் மவுத். ஓகே, அது என்ன உங்க வீடு பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு கரண்ட்டை யூஸ் பண்ணுவேன்னு சொல்ற. வாட் யூ ஆர் டாக்கிங்? இதுக்கு முன்னாடி என்னமோ எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீடை பார்த்த மாதிரி பேசுற. எங்களுக்கு அதிகமாச்சு, அதான் ப்ரூஃபோட வி சப்மிட்டட். உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. கோ அண்ட் டூ யுவர் ஜாப் ஃபர்ஸ்ட். எதுவும் தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட வேண்டியது. நான் நேற்று எவ்வளவு மரியாதையா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதை எதிர்த்து சொன்னேன். ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா சில பேர் உங்களுக்கு ஜாலரா அடிப்பாங்க, சில பேர் உங்களை எதிர்க்க செய்வாங்க. எனக்கும் அப்படிதான் நடக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், கொஞ்சம் டீசெண்டா பேச கத்துக்கணும். நான் எவ்வளவு மரியாதையா வா போனாவது சொன்னா இவ்வளவு கேவலமா நீங்க மெசேஜ் பண்ணக்குள்ளே தெரியுது நீங்க என்ன வேலை பார்த்திருப்பீங்கன்னு. ஏற்கனவே இந்த போட்டோஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சோஷியல் மீடியால இப்ப உலா வந்துகிட்டு இருக்கு. உடனே சில மூளை இல்லாதெல்லாம் ஏஐ வீடியோ நிச்சீங்க. உடனே இந்த போட்டோ வந்து ஒரு லாங் எகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கே சில பேர் கமெண்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி பேசக்குள்ள உங்களுக்கு இனிச்சுது, இப்போ உங்களுக்கு கசக்குதா அப்படிலாம் சொன்னாங்க. அம்மா காயத்ரி அம்மா, நீங்க பேசுற மாதிரி நான் மரியாதை எல்லாம் பேச மாட்டேன். நீங்க ஒரு தனிப்பட்ட ஆளை பேசல, நீங்க ஒரு அரசாங்கத்தை தப்பு சொல்லி பேசிருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எதுவும் கேட்க போறது இல்ல. சோசியல் மீடியால போட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க, கேட்கத்தான் சொல்லுவாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ, நீங்க எப்படி சொல்லுவீங்க?